ரெண்டு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்வினைகள் எதுவும் அவங்க ஆற்றவே இல்லை. அது குறிப்பாக ஜெயம் ரவி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடாதனால நண்பர்ன்ற போர்வையில் வருவாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே விரிசலை ஏற்படுத்துவாங்க. அப்போ அந்த கணவன்ற ரோலில் அவங்க வந்துடுவாங்க, இவங்க மனைவின்ற ரோலில் ஒருத்தர் வந்துடுவாங்க. இப்படிலாம் நான் நடந்திருக்குன்ற அது நடிகர்கள்கிட்ட தான் அது நடக்குது. இல்லை, தனுஷும் ஐஸ்வர்யாவுமே விவாகரத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஸோ பிரிஞ்சு வாழ்றது வேறு, விவாகரத்து பெற்று வாழ்றது வேறு. இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை தான் மூல காரணம் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராய் விஷயத்தில். இப்போ ஐஸ்வர்யா ராயும் கூடிய சீக்கிரம் ஒரு மாமியார்ன்ற அந்தஸ்து அடைய தான் போகிறாங்க. சார், சில நாட்களுக்கு முன்பு இந்த ஜெயம் ரவி இந்த ஆர்த்தி விவாகரத்து விஷயம் பெரிய பூதாகரமாக இருந்தது. சமூக வலைத்தளங்களில் என்னென்ன செய்தியோ வந்தது, இதனால் பிரச்சனை அதனால் பிரச்சனைன்ட்டு. ஆனால் என்ன ஆச்சு? அப்படி சைலண்டாக போயிடுச்சு அந்த விஷயம். அது சைலண்டாகவே போயிடுச்சு, அவ்வளோதான். விவாகரத்துன்றது பரவலாக பேசப்பட்டது. ரெண்டு தரப்புலையும் பார்த்தீங்கன்னா அது எதிர்வினைகள் எதுவும் அவங்க ஆற்றவே இல்லை. அது குறிப்பாக ஜெயம் ரவி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விடாதனால அது மக்கள் கடந்து போயிட்டாங்க. விவாகரத்து நடக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி தானே சார், சேர்ந்து வந்தால் நமக்கு எல்லோரும் மகிழ்ச்சி தானே. அது ஜெயம் ரவியாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், எந்த கணவன் மனைவியும் பிரிஞ்சு போகக்கூடாது. கருத்து வேற்றுமை வரும், சில காலம் அப்படி தனிமையில் இருக்கலாம். மீண்டும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவகாசம் இருக்கணுன்ற நான் கருத்து வேற்றுமை கணவன் மனைவிக்கு வர்றது சகஜம் சார். அதில் கொஞ்ச காலம் ஒருத்தர் பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் மீண்டும் அது இணைஞ்சிருவாங்க. இங்கே பொருளாதாரம் ஆட்டி படைக்குது இல்லை. இவங்களுடைய நடிகையை பொறுத்த வரைக்கும் அது ஜெயம் ரவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையோடு தொழிலையும் சேர்த்துக்கிறாங்கல்ல. ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து சேரும்போது இது மாதிரியான மனமாச்சரியங்கள் கருத்து வேற்றுமைகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில காலம் பிரிஞ்சிருந்து கூட அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக ஒன்றா சேரணுன்றது தான் இங்கே எல்லாருடைய ஆசையும். ஜெயம் ரவியை வைத்து சில படங்களை தயாரித்த அவரது மாமியார் கூட இது சம்பந்தமாக சரி சேர்த்து வைக்கலாமே, நம்ம விலகிடலாம், இதனால தானே அது பிரச்சனை வருது, நம்ம கொஞ்சம் விலகி இருப்போமோ, அவங்க சந்தோஷமாக வந்துட்டு போகணும்னு யோசிக்கலாம்ல சார். கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர்கள், இரண்டு பேரை தவிர்த்து, நான் சொல்ல கணவன் மனைவி தவிர்த்துட்டு மற்றவர்கள் எல்லாருமே மூன்றாம் நபர்கள் தான். அவங்க தொழில் ரீதியாக வேணால் தொடர்பு வச்சுக்கலாம். ஆனால் கணவன் மனைவி உறவுகளை பார்த்தீங்கன்னா குறுக்க பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அங்கே கணவன் மனைவிக்குள்ளே பிளவு தான் ஏற்படும். அது மாமியாராக இருக்கட்டும், அது மாமனாராக இருக்கட்டும், அல்லது யாராவது இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை அது அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 சோத்துக்குள்ளே அவங்க முட்டி மோதி பேசி தீர்த்துப்பாங்க, அது யாராக இருந்தாலும். ஆனால் மூன்றாவது நபராக அது யார் வந்தாலும், அது மாமியாராக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்கள்ட்ட யார் வந்தாலும் அங்கே சிக்கல் தான். அது ரெண்டு பேரும் கருத்து வேற்றுமைனா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேற்றுமையை தீர்த்துக்க முடியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் என் மகளுக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமோ, அந்த சைடில் என்னுடைய மகனுக்கு ஆலோசனை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்தாங்கன்னா இந்த மாதிரியான கருத்து வேற்றுமைகள் வரும். அது அங்கே தீராது, அங்கே ரெண்டு பேர் பிரச்சனை தீராது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். மூன்றாவது நபர் தலையீடு இருக்கவே கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மூன்றாவது நபர், அந்த மூன்றாவது நபர் எல்லாருமே அடங்குன்ற நான். அது தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் இருந்தாலும் சரி, எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், தொழில்முறை நண்பர்கள், தனிப்பட்ட பார்த்தீங்கன்னா பள்ளியில் படித்த தோழன், இப்படி பல பேர் உள்ளே நுழையக்கூடாது. கணவன் மனைவி குள்ளே இருக்க பிரச்சனை அவங்களுக்குள்ளே தீர்த்துக்கணுன்ற நான். பிள்ளைகள் கூட வரக்கூடாது என்னை கேட்டால். எதற்காக இந்த கேள்வியை முற்படுறேன்னா, இப்போது ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சொல்லிட்டார், நாங்கள் மனசு ஒத்துப்படி விவாகரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஜெயம் ரவி தரப்புல எந்த விதமான ஒரு அறிவிப்பும் வரல, எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள ரெண்டு அங்கட்டனா இருந்தால் சார் இதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அது வெவ்வேறு, எல்லாருடைய கணவன் மனைவி பிரியத்தை நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது சார். பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த கணவன் மனைவி உறவுக்கு அந்த விரிசலுக்கு காரணம் என்னன்றதை முதல்ல பார்க்கணும். அங்கே மூன்றாவது நபராக ஒரு வாழ்க்கை துணையாக தேர்வு செஞ்சிட்ட பிறகு பிரியறதுன்னு கூட இருக்குது. ஆனால் நான் ஜெயம் ரவியோட விஷயத்தில் நான் ஒப்பிட்டு பார்க்கல. வெவ்வேறு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, வியாபாரத்தில் தோல்வின்ற பிரச்சனை வரும்போது அது குடும்பத்தையும் பாதிக்குது, இப்படி கூட இருக்கலாம். ஆனால் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி பிரியும் போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு துணையை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு துணையை தேடிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு கூட இவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிடலான்ற, மியூச்சுவலாக பிரிஞ்சிடலான்னு கூட இருப்பாங்க. அப்படியும் பிரிவினைகள் இருக்குல்ல. நான் தான் சொல்கிறேன், மூன்றாவது நபர்கள் யார் வேணாலும் இருக்கலான்ற நான். நண்பர்கள் வருவாங்க, நண்பர்கள் அப்படியே காதலர்களாக மாறுவாங்க, அதனால் கூட கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படலாம். இப்படியும் நடக்குது இல்லை. இதோ நடிகர்களுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க, சாதாரண குடும்பங்களையும் நடக்கும். நண்பர்ன்ற போர்வையில் வருவாங்க, அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே விரிசலை ஏற்படுத்துவாங்க. அப்போ அந்த கணவன்ற ரோலில் அவங்க வந்துடுவாங்க, இவங்க மனைவின்ற ரோலில் ஒருத்தர் வந்துடுவாங்க. இப்படிலாம் நான் நடந்திருக்குன்ற நான். அது நடிகர்கள்கிட்ட தான் அது நடக்குது இல்லை, சாதாரண மனிதர்கள்கிட்டையும் நடக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு அப்படியே அமைதியாக போனதுக்கு என்ன காரணம்?
ஏதோ ஏதாச்சும் வந்து மூவ் ஆகிட்டு இல்லை சார், பேசி பேசி கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்படக்கூடாதுல்ல. பேசாமல் இருந்தால் கூட வந்து சில உறவுகள் வந்து ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து மாற்று கருத்துக்களை வெளியிடும் போது என்ன, நீ நான் சொல்லிட்டு உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? நீயா நானான்னு பேசிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? இன்னும் பிளவு அதிகமாக தான் ஆகும். பேசாமல் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து 2 பேரும் மீண்டும் இணையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி இணைஞ்சவங்களாம் இருக்கிறாங்கல்ல, கடந்த காலத்துலையும் நிகழ்காலத்தில் கூட இருக்கிறாங்க. விவாகரத்தே வாங்கிட்டு மறுபடியும் இணையிறவங்களாம் இருக்கிறாங்க சார். ஏன் இணையக்கூடாதுன்ற நான் நல்லது நடந்தால் சந்தோஷம் தானே. பிள்ளைகளுக்காக வந்து சேர்ந்து வாழான்ற முடிவு எடுத்தால் கூட அது நான் மகிழ்ச்சி தான். என்ன கேட்டால் கணவன் மனைவி பிரியும் போதெல்லாம் அங்கே பாதிக்கப்படுறது பிள்ளைகள் தான் பாதிக்கப்படுறாங்க, சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்ன சொல்ல அட்வைஸாக கூட சொல்ல, பிரியறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணுன்ற கணவன் மனைவி பிரியறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணும், 101 முறை யோசிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது. ஏன் இவங்களுக்கே ஒரு எதிர்காலம் இருக்குது. எத்தனையோ பேர் வந்து ஒரு மனமாச்சரியங்களை விவாகரத்து பண்ணிட்டு தனித்தனியாக வாழ்ந்துட்டு சூனியமாக்கிட்டுலாம் இருக்கிறாங்க வாழ்க்கையை. அது நடிகர்களுக்கு தான் நீங்கள் நினைக்காதீங்க. நடிகர்களை தாண்டி சமூகத்திலேயும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை பேசி வந்து தீர்த்துக்கிட்டு வந்து ஒற்றுமையாக வாழ்ந்துருக்க முடியும். ஆனால் ஒரு பிரிவுன்ற அந்த கட்டத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கையை சூனியமாக்கிட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா ஏற்கனவே வந்து தனுஷ் விவகாரம் வரும்போது கூட அவங்க திரும்ப சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக வந்து அவங்க விவகாரத்தை வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த ஜெயம் ரவி ஆர்த்தி மேட்டரில் கூட இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க திரும்ப சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நிலவிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. தனுஷும் ஐஸ்வர்யாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக பிரிஞ்சாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. தனித்தனியாக வாழறதை வச்சு நம்ம வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்கலாம் சொல்ல முடியாது சார். சட்டப்பூர்வமாக விவாகரத்துன்றது நடந்துச்சுன்னா அது வந்து வெளிப்படையாக அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கிட்டோன்ட்டு. தனுஷும் ஐஸ்வர்யாவுமே வந்து விவாகரத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஸோ பிரிஞ்சு வாழ்றது வேறு, விவாகரத்து பெற்று வாழ்றது வேறு, தனித்தனியாக பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சினிமா நட்சத்திரங்களுடைய இந்த மாதிரி முடிவுக்கு என்ன தான் காரணம்னு நினைக்கிறீங்க? பொருளாதாரம் முக்கிய காரணம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லணும்னா ஒரு கௌரவ வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா, அதுவும் கூட ஒரு காரணம். ஒரு போலித்தனமான ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதுலேயும் கூட பொருளாதாரம் பிணைஞ்சிருக்கும். இதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்களே, சொசைட்டி ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாறும்போது கூட இப்படியான வந்து விவாகரத்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர்கள்கிட்ட மட்டும்தான் இந்த விவாகரத்து பேசப்படுது. பல சொசைட்டியில் வந்து விவாகரத்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. நடிகர்கள் வந்து ஒரு வெளிச்சத்தில் இருக்கிறாங்கன்றதுனால அது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்படுது. இவங்க தான் எதுவும் இந்த விவாகரத்து இவங்க வந்து பெறக்கூடியது, இவங்க வந்து சமூகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படியான பார்வையை பார்க்கப்படுது. அந்த பார்வையே தவறுன்ற நான். விவாகரத்துன்றது எல்லா சமூகத்திலையும் நடக்குது, நடிகர் சமூகத்திலையும் நடக்குது. ஆனால் அது 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 வந்து ஒரு என்ன சொன்னால் அது வெளிச்சமாக பேசப்படுது, பிரகாசமாக வெளிச்சத்தில் இருக்கிறதுனால பரவலாக பேசப்படுது, அவ்வளோதானே தவிர எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குன்ற நான். நல்லதும் கெட்டதும் எல்லா வாழ்க்கையும் இருக்குது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் இதோடய ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா பல ஆண்டுகளாக வாழ்ந்த ஐஸ்வர்யா ராய் அபிஷேக்கும் விவாகரத்துன்றாங்க. சமீபத்தில் கல்யாணம் அலியா பட்டும் விவாகரத்து ஆக போகுது அப்படின்றாங்க. ஸோ இங்கே தான் இப்படி இருக்குன்னா அங்கே இதுக்கு மேலே இருக்கே சார். அவங்களும் கூட மனிதர்கள் தானே சார். ஹாலிவுட்லேயும் மனிதர்கள் தானே, அவங்களும் மனிதர்கள் தானே. எல்லா மனிதர்களுக்கும் மனமாச்சரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நடிகர்களும் மனிதர்கள் தானே. அவங்க வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசைகள் அபிலாஷைகள் இருக்குது. அது தாண்டி கருத்து வேற்றுமை இருக்குது. எல்லாருமே அறிவாளியாதுங்கன்னா கருத்து வேற்றுமை வந்து இயல்பு தானே. அந்த கருத்து வேற்றுமை பேசி தீர்த்துக்கணும். அப்படி பேசி தீர்த்துக்க முடியலாம், கொஞ்சம் இடைவெளி விடணும், அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். சமூகமும் சரி அல்லது உற்றார் உறவினர்கள்லாம் வந்து அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். ஆனால் இங்கே வந்து பிரித்து போகிறதுக்கே பல வந்து இங்கே வந்து சமூக காரணங்களே இங்கே பிரித்து போடுது, பொருளாதார காரணமும் பிரித்து போடுது கணவன் மனைவியை. இதாண்டி உறவினர்கள்ன்ற இந்த போர்வையில் இருக்கக்கூடிய வந்து பலரும் கூட இதுக்குன்னே மெனக்கட்டு உழைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. குடும்பங்களை பிரிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் மத்தியிலே வந்து ஒரு சில கும்பல் இருக்கும். இதெல்லாம் கூட ஒரு காரணம் முருகன். ஆனால் எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்னன்னு கேட்டால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள் அந்த உறவுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை காலமானாலும் அந்த உறவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுதல் இல்லாமல் தான் இருக்குது பரவலாகவே. அது சாதாரண குடும்பங்களாக இருக்கட்டும், அது பெரிய குடும்பங்களாக இருக்கட்டும். இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை தான் மூல காரணம் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ராய் விஷயத்தில். இப்போ ஐஸ்வர்யா ராயும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மாமியார்ன்ற அந்தஸ்து அடைய தான் போகிறாங்க இல்லையா. ஒரு மணமகனுக்கு மாமியாராக வந்து ஆக போகிறாங்க தான் இவங்க மகளுக்கு திருமணம் பண்ணும்போது. ஸோ மாமியார்ன்ற ரோல் வந்து அவங்களும் வந்து கடந்து தான் போய் ஆகணுன்ற நான் சொல்கிறேன். இது குறிப்பிட்டு வந்து மாமியார் மருமகள் பிரச்சனை சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறது யார் சிக்கி தவிக்கிறான்னு கேட்டால் தன்னுடைய மகன் தான் சிக்கி தவிக்கிறான்றதை ஜெயபாதிரியும் புரிஞ்சுக்கணும். பெரிய குடும்பங்களாகட்டும் சின்ன குடும்பங்களாகட்டும், பெரிய பணக்காரனாகட்டும் இல்லை ஏழையாகட்டும், இங்கே பிரச்சனை ஒன்று தான்.
இங்கே மனமாச்சரியங்கள் கருத்து வேற்றுமைகள் தான் வந்து கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு காரணம். அது ஏற்படாமல் இருக்கணும்னா அந்த கணவன் மனைவிக்கு ஒரு நடுவில் யாரும் வரக்கூடாதுன்ற நான். மூன்றாவது நபர் உள்ள நுழையக்கூடாது. உள்ள நுழைஞ்சாலே பிரச்சனை தான். அவங்க பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கணும். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி ஆனந்த். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.